ஆளுநர் போட்ட கையெழுத்து அவசரமாக தமிழகம் வரும் மு.க.ஸ்டாலின் அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சுமார் 25 பேரை கைது செய்ய முதல்வர் ஒட்டுமொத்தமான அதிகாரங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கும் கூடுதலாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் அனுமதி வழங்கியுள்ளார். மாஜி அமைச்சர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் தமிழக அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, பொன்முடி இவர்களை விசாரணை செய்ய தமிழக அரசு மறுத்துவிட்டது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கடந்த கால ஆட்சி முழுமையாக மறுத்துவிட்டதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 40 பக்கங்கள் கொண்ட கடிதங்களை கொடுத்திருந்தது. மேலும் அது முழுமையாக ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டு ஆளுநர் முழுமையாக அதை கையெழுத்திட்டு தற்பொழுது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தமிழக அரசு வழங்கும் என்பதை தெரிவித்துள்ள நிலையில் இந்த செய்தி கேட்டவுடன் லண்டனில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக தமிழகம் திரும்பி வர உள்ளதாகவும் தனது பேரன் இன்பநிதி அவர்கள் பட்டமளிப்பு விழா முடித்து 20ஆம் தேதி தான் தமிழகம் வர திட்டமிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுதே தமிழகம் வருவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் இனியும் லண்டனில் இருந்தால் தமிழ்நாட்டில் திமுகவின் நிலைமை கொஞ்சமாக மிகப்பெரிய அளவில் மோசமான ஒரு சூழலுக்கு செல்லும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடுகள் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக தோல்வி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களையே தமிழக மக்கள் கொளத்தூரில் தோல்வியடைய வைத்ததற்கு திமுகவின் நிர்வாக திறமை சரியில்லாததுதான் என்பதை சுட்டிக்காட்டும் அளவிற்கு தற்பொழுது செயல்பாடுகள் கடந்த ஆட்சியில் நடைபெற்றுள்ளது. இப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள். அப்படி அழைத்து செல்லும் பட்சத்தில் நிச்சயம் திமுக மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். ஆளுநரும் முழுமையான ஒத்துழைப்பு ஆளும் கட்சியான தாவேகாவிற்குத்தான் இருக்கிறது. மத்தியில் திமுகவிற்கு சொல்லும் அளவிற்கு கூட்டணிகளும் இல்லை. காங்கிரசிடமும் மோதல், பாஜகவிடமும் மோதல். தற்பொழுது தன்னந்தனி மரமாக இருக்கக்கூடிய திமுக மாஜி அமைச்சர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலங்கள் கோபாலபுர குடும்பத்திற்கு மட்டும் எதிராக இருந்தால் நிச்சயம் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரது நிலைமையும் கேள்விக்குறியாக மாறுவதோடு திமுகவின் ஒட்டுமொத்தமான தலைமையும் சுக்குநூறாக உடையும். ஏனென்றால் மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்படுத்திவிட்டார். மக்கள் இனியும் திமுகவின் மீது ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளின் காரணமாகத்தான் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதற்கு தயக்கமும் காட்டுகிறது. திமுக மக்களது பக்கம்தான் இருக்கிறது, மக்கள் திமுகவின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். ஆனால் ஏன் ஸ்டாலின் அவர்களை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்? அதற்கு காரணம், மக்கள் இந்த முறையும் நம்மை தோற்கடித்து விட்டால் 2வது முறை ஒரு கட்சியின் தலைவர் மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் நிச்சயம் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகத்தான் மாறும். அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி ஒட்டுமொத்தமாக அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி தமிழக மக்கள் மத்தியில் அவரது வாழ்நாள் முழுவதும் எப்படி முதல்வராக இருந்து கலைஞரை அரியணை ஏறவிடாமல் ஆக்கினார்களோ அதேபோல்தான் விஜய் அவர்களது நிலைமை தற்பொழுது அடுத்த 20 ஆண்டுகள் முதல்வராக பொறுப்பேற்பார். அதே சமயம் கோபாலபுர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினும் சரி, உதயநிதி அவர்களும் சரி தற்பொழுது அரசியலில் இருந்து முழுவதுமாக ஓரம் கட்டப்படுவார்கள். உதயநிதி அவர்கள் மீண்டும் சினிமாவிலேயே நடிப்பதற்கான
வாய்ப்புகளும் இருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டுகளாக மக்களின் வரிப்பணங்களை சேகரித்து வைத்திருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களது குடும்பமும் அமைச்சர்களது குடும்பமும் சொத்துக்கள் முழுவதும் பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை அது ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொத்துக்கள் முழுவதும் பறிபோகக்கூடிய ஒரு சூழலும், பினாமிகளுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் முழுவதும் பறிபோகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் பட்சத்தில் நிச்சயம் இதுவரை சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இழப்பதோடு பினாமிகளும் மாஜி அமைச்சர்களது பேச்சை கேட்க மாட்டார்கள். பினாமிகள் என்றைக்கும் மாஜி அமைச்சர்களது பேச்சை கேட்கக்கூடாத ஒரு சூழல் எப்போ உருவாகும் தெரியுமா? அவர்களிடம் அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும் பொழுது சுதந்திரமாக பினாமிகள் சுற்றுவார்கள். தற்பொழுது இன்னும் 3 ஆண்டுகளில் திமுக நிலைபெறாத ஒரு அதிகாரத்தை கொடுக்கப்படவில்லை என்றால் தமிழக மக்களால் திமுக புறக்கணிக்கப்படும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பினாமிகள் சுதந்திரமாக சுற்றுவார்கள். அது ஆளும் தாவேகாவிற்கு சாதகமாகவும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலமும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறையில் அடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது. மிகப்பெரிய அளவிலான ஒரு தேர்தல் தமிழக அரசியலில் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட மக்கள் தற்பொழுது என்று கூறிய மு.க. ஸ்டாலின் அவர்களையே கொளத்தூரில் தோல்வியை தழுவ வைத்துவிட்டார்கள். மக்கள் இனி ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்ற மாட்டார்கள். அதே சமயம் கோபாலபுர குடும்பம் இனி திமுகவின் தலைமையிலும் ஏற்காது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தியதோடு கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்கள் ஒவ்வொன்றும் இனி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்தும் உதயநிதி அவர்களிடம் இருந்தும் பறிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம் மட்டுமல்ல, கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த சிறப்பான வழியை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்த தவறியதும், மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சிக்கலை உருவாக்கியதும் தற்பொழுது அனைத்திற்கும் மக்கள் தோல்வியடைய வைத்து அவமானப்படுத்திவிட்டார்கள். ஆளுநர் போட்ட கையெழுத்து மாஜி அமைச்சர்களது கைது நடவடிக்கையால் தற்பொழுது அவசரமாக லண்டனில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில் இனி எந்த ஒரு சம்பவங்களையும் திமுகவால் செய்ய முடியாது. வருகின்ற இடைத்தேர்தலில் எழுதி வைத்து கொள்ளுங்கள், 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 1 இடங்களை கூட திமுக கைப்பற்றாது. 2 இடங்களை அதிமுக கைப்பற்றும், 5 இடங்களில் தாவேகா கைப்பற்றும் என்ற கருத்து கணிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆளுநர் தற்பொழுது போட்ட கையெழுத்தால் அவசரமாக தமிழக வரும் மு.க. ஸ்டாலின் அவர்களது நிலைமையை பற்றி மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.